தர்கா கட்டுறதுக்கு என்ன சம்பந்தம்? கேட்டம பதில் வந்துச்சா? இப்படித்தான் மொத்தத்திலே பேசினார்கள். முந்தின தலைப்புல என்ன? நிறைவுரை, தொகுப்புரை. இது எல்லாத்தையும் தொகுத்து கடைசியா சொல்லணும். இதுக்கு முந்தின தலைப்பு என்ன? காலை அமர்வுல மதுகப்புகள்ல குப்பை இருக்குன்னு நான் தலைப்பு போட்டிருக்கிறோம். மதுகப்புல குப்பை இருக்கு, ஆபாசம் இருக்கு, செக்ஸ் இருக்குது, மடத்தனம் இருக்குது, பைத்தியக்காரத்தனம் இருக்குது, அசிங்கம் இருக்கிறது, குர்ஆனோட மோதக்கூடியது இருக்குது என்று தலைப்பு போட்டிருக்கிறோம். ஒன்னா அள்ளி அள்ளி போட்டோமா இல்லையா? 28 மசாலா போட்டோம். அதுக்கு மேல இல்லைன்ற உடனே நாமளே போட்டு போட்டு எவ்வளவுதான் போடுறது? நம்ம வேற வேற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவு அள்ளி போட்டோம்ல. எதுக்காச்சும் பதில் வந்துச்சா? ஏதாவது ஒண்ணுக்கு பதில் சொன்னாங்களா? இல்ல. இமாமுண்டா மண்டை பெருசா இருக்கணும் இருக்குது. ஒரு இமாமுக்கு ஏன் மண்டை பெருசா இருக்கணும்? இப்ப நீங்க எல்லாம் இமாமத்து பண்றீங்க மண்டை பெருசா இல்லாத ஆளுக்க? யாருக்கு மண்டை பெருசா? மண்டை பெருசா இல்லாட்டி இமாமத்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருமா? இல்ல பேசுவாங்கலாம். மண்டை பெருசா இருக்கணும், உறுப்பு சின்னதா இருக்கணும் இருக்கு. உறுப்புன்னு தான் நாங்க சொன்னோம். அது உருதுன்னு வார்த்தை இருக்கு, உறுப்புண்டோம். நீங்க உன்னோட கொண்டு அதுக்கு ஏதாவது வழங்கிட்டு நாங்க என்ன செய்யறது? அதை கேட்டோம். உறுப்பு சின்னதா இருக்கிறதுக்கு ஹதீஸ் என்ன சொன்னீங்களா பதில்? அதே மாதிரி ஒருத்தன் தன்னுடைய ஆண்குறியை தன்னுடைய பின்துவாரத்தில் நுழைத்துக் கொண்டால் குளிப்பு கடமை இல்லைன்னீங்க. இதெல்லாம் மார்க் அறிஞர்களுக்கு வர்ற கற்பனையான்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லல. இன்னைக்கு பிறந்த பிள்ளைய ஒருத்தன் போய் உடல் உறவு கொண்டால் நோம்பு முடியாதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்க. அப்ப அதன் மூலம் என்ன சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு பிறந்த பிள்ளைய போய் கெடுன்னு சொல்ல வர்றீங்க. இதான் மதுகபா? இதுதான் நம்பணுமா? தொழுகையை முடிக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் முடிக்க சொல்லி ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்காங்க. காத்து பிரிய விட்டு முடிக்கலாம்னு சொல்றீங்க. சலாம் கொடுக்க அவசியம் கிடையாது. தர்றன்னு காசு விட்டு தொழுகை விட்டு எதிர்த்து போயிடலாம். தொழுகை கூடும் எழுதி வச்சுக்கிறீங்க. இதுக்குரிய ஹதீஸ் என்னன்னு கேட்டோம். இதுக்குரிய ஆயத்து என்னன்னு கேட்டோம். பதில் சொன்னீங்களா? 27 கேட்டிருக்கிறோம். வராதவங்க எடுத்து போட்டு பாருங்க. ஒண்ணுக்கு பதில் வரல. ஆலிம் சா மட்டும் கஞ்சா அடிக்கலாம், மக்ரூஹ் தான், ஹராம் இல்ல. ஆனா பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா ரொம்ப அவன் லிமிட் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் அடிச்சுக்கலாம், ரொம்ப தான் அடிக்க கூடாது. ஆனா அந்த சட்டத்தை நீங்க மட்டும் வச்சுக்கிறீங்க, பொதுமக்களுக்கு சொல்லிடாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? அவங்க ரொம்ப அடிச்சுட்டு கொஞ்சம் நினைச்சுக்கிடுவாங்க, உங்களுக்கு தான் கரெக்டா கணக்கு தெரியும் அப்படின்னு எழுதி வச்சுக்க கிதாபுல. இதான் மார்க்கமா? இதான் பின்பற்றணுமா? மதுகபை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்று சொன்னோம். ஒண்ணுக்கு முடிஞ்சா அடுத்து இரண்டாவது தலைப்பாக இறந்து போனவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி எல்லா விதமான ஆற்றலும் இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், மனசால் அழைத்தாலும் அவங்க அதை கேட்டு புரிந்து உதவி செய்வார்கள். அது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னீர்கள். அடுக்கடுக்கா கேள்வி கேட்டு கடைசியில் திணறி போய் ஒண்ணுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதை ஒரு ஆதாரத்தை அதுக்கு உங்களால் காட்ட முடியவில்லையே. இப்படி பளிச்சென்று அல்லாஹ் காட்டினானே. மௌலிதை நியாயப்படும் மௌலிது என்ற தலைப்பு ஃபர்ஸ்ட் தலைப்பாக கொடுத்திருந்தோம். அந்த தலைப்புல மௌலிதுல எவ்வளவு குப்பை இருக்குது, அவுலியாக்களை கேவலப்படுத்திருக்காங்க, அவுலியாக்களை கொள்ளக்காரர் ஆக்கி இருக்காங்க, அவுலியாக்கு வேற மாதிரி தப்பான நடத்த உள்ளவராக காட்டுறாங்க, ஒரு மக்கள் எல்லாம் சபிச்ச கோபக்காரராக, ஒரு பொறுமையற்றவராக, ஒரு பறவைகள் கூட இறக்கம் காட்டாதவராக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டமே அடுக்கடுக்கா. அது சரின்னு சொன்னீங்களா? அப்படி செய்யலாம்னு சொன்னீங்களா? அப்ப 4 தலைப்புலையும் தெள்ள தெளிவாக நிரூபிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த விவாதத்தின் மூலம் அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்து விட்டான். என்னதான் குரலை உயர்த்தி பேசினாலும் இந்த சீடிகள் நேரடியாக பார்த்து உங்களுக்கு நேரடியாக தெரியும், பார்க்காதவர்களுக்கு இந்த ஒளி நாடாக்கள் சென்றடையும், சத்தியம் வெல்லும், ஏகத்துவம் மேலோங்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விவாதத்திலே, விவாதம் என்பது கொஞ்சம் காரசாரமா இருந்தா தான் விவாதம் மாதிரியே இருக்கும். பயான் மாதிரி பண்ண இயலாது, நல்லா இருக்காது, உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் கரடு முரடா சிலதெல்லாம் பேசியிருப்போம். அது யாரையாவது அந்த எதிர்த்தரப்பு அறிஞர்களையோ வந்திருக்கிற மக்களையோ புண்படுத்தி இருந்தால், சில நேரத்தில் உங்கள் மீது கூட நாங்கள் கடுமையா அந்த எந்திரிக்கிறாங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருப்போம். நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நம்மளே ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம் இருக்குது, அப்படி ஆளாளுக்கு எந்திரிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக நாங்கள் உங்களை சிலத எங்களை தரப்பை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கலாம். எங்க தரப்பில் இருந்து எந்த மாதிரியான தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மாட்டு சலசலப்பு மாதிரி இல்லாம நாளைக்கு என்றும் போல் அண்ணன் தம்பிகளாக நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும். மறுமையில வெற்றி பெறுவது அல்லாஹ் கேட்பானே, அதுக்கு என்ன பதில் சொல்வது என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த கொள்கை கருத்து வேறுபாடு வர்றதுனால அடிச்சுக்கிற அவசியம் கிடையாது. எங்க கருத்து நாங்க இப்படித்தான் சொல்லுவோம், உங்க கருத்து நீங்க அப்படி சொல்லுங்க, சிந்தியுங்கள். கடைசியில ஒரு கருத்துக்கு ஏதாவது வருவாங்க. அதுதான் நம்முடைய நடவடிக்கையா இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த விவாதத்துக்கு ஏற்பாடு செய்த களியக்காவலை சேர்ந்த ஜமாத்தார்களுக்கும் பிரமுகர்களுக்கும்
கொண்ட பொதுமக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தொகுப்புரையை நிறைவு செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுஹபில இருந்து எத்தனையோ எடுத்து வச்சோம், பதில் தரல. நாங்க தான் சொன்னோமே, நீங்க படிச்சு காட்டிட்டு கிதாபை தாங்க பதில் சொல்றோம் சொன்னோம்ல. நாங்க சொன்ன மாதிரி படிச்சு காட்டிட்டு கிதாபையும் நீங்க தந்து நாங்க பதில் தரலன்னு வச்சுக்கிறோங்க. நீங்க சொல்ற கரெக்ட். நாங்க கேட்டோமே, ஏன் ஜெராக்ஸ் வச்சு படிச்சீங்க, முழு கிதாபை வச்சு படிச்சீங்களான்னு கேட்டோமே, செஞ்சீங்களா? அப்ப படிக்க தெரியான்னு சொல்லிட்டு தந்திருந்தாலும் நாங்க அப்ப சொல்லியிருப்போமே. நீங்க படிச்சும் காட்டல, படித்தக்கு தெரியாதுன்னு சொல்லல, வச்சுக்கிட்டீங்க. சும்மா வெறுங்க தாப்ப. நாங்க அப்படி சொல்லலையே, நீங்க தவறா விளங்கி இருக்கோங்கிறது தானே எங்களுடைய விவாதம். அடுத்து நீங்க பன்றியுடைய இறைச்சியையே மட்டும்தான் மார்க்கத்தில் விளக்கப்பட்டுக்கிற சான்று நேரடியா கிடைக்குது, மற்ற பத்தி நேரடியா கிடைக்கல. பேணுதல்னால மார்க்கத்தில் கூடும், பேணுதலுக்கான விட்டுருங்க அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஏன் இப்படி சொன்னீங்க? அருவருக்கத்தக்க ஒரு பிராணுடைய விஷயத்தில் இப்படி சொல்லலாமா? வாபஸ் வாங்கிட்டோம். அது வரைக்கும் இந்த நிலை என்ன மறுமையில? அதை நாங்க கேட்டோம், நீங்க பதில் சொன்னீங்களா? பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வாங்கன்னு சொன்னீங்க, கூடும் நீங்க. ஆண்கள் தொழும் பொழுது தொடைய மறைக்க தேவையில்லை நீங்க. பெண்களை பள்ளிக்கு அழைத்து விட்டு ஆண்கள் தொடையை காட்டலாம் என்று சொன்னீர்களே, இது ஆபாசம் இல்லையா? நீங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஆபாசத்தை இவ்வளவு வேறாமசம் சொன்னீங்களே, அது ஆபாசம் இல்லைங்கிற விளக்கிட்டோம். அது ஒரு விஷயம். பெருந்தன்மையாக நீங்க காட்டல, ஆனால் பெருந்தன்மையா நாங்களாகவே சொன்னோம், இப்படித்தான். அது தோப்புறதுனால எங்களை எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஆரம்பத்தை தந்துதான் சொல்லியிருப்போம். அது ஒரு விஷயம். அப்ப இது எழுதி வைக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை இவ்வளவு ஆவேசம் பண்ணீங்கள, நடைமுறையில ஆபாசத்தை உருவாக்க முனைகின்ற சட்டத்தை சொல்வது நியாயமா? அப்படியானால் இப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்துகிற எழுத்துள்ள நூல்களை எல்லாம் எரிக்கப்பட வேண்டாமா? ஃபிக்ஹ் நூலை எரிக்கணும், மௌலித எரிக்கணுங்கிறீங்களே, இது அல்லவா எரிக்க வேண்டும்? அதனால அதுல எழுதிருக்க இது இருக்கலாம் கிடையாது. தப்புனா தப்புன்னு நாங்க சொல்லுவோம், இல்லன்னா ரைட்னா நீங்க அதை நிலைநாட்டணும், இல்லன்னா எரிச்சிடணும், அடுத்த பதிப்பை போட மாட்டேன்னு சொல்லணும். அதை விட்டு அப்படித்தான் இப்படித்தாங்க கூடாது. இதுக்கு உங்களால் பதில் கொடுக்க முடிந்ததா? காலையில் நாங்க கேட்க தானே செஞ்சோம். நீங்க மதவை பத்தி பெருசா நினைக்கிறீங்களே, துண்டு போட்டுட்டீங்களே. விரலை ஆட்ட சொன்னது மட்டுமல்ல, அதன் மூலம் குடும்பத்தை ஆட்டி வைத்தீர்கள், தெருவை ஆட்டி வைத்தீர்கள், ஊரை ஆட்டி வைத்தீர்கள், நாட்டையே ஆட்டி வைத்து விட்டீர்களே. ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு நாள் பெருநாள் உண்டாக்கிட்டீங்களே. மனைவிங்கிறது ஜாக்கு ஜமாத்து, அது ஒரு மதவு தான். ஜமாத்துன்னா மதம் நீங்க வச்சுக்கணும். அதே போல கணவன்கிறது தௌஹீ ஜமாத்து, தௌஹீத் மதம் வச்சுக்கணும். இதுல என்ன, நோம்பு வச்சுக்கிட்டே வர்றாங்க, திடீர்னு பார்த்தாக்கா மனைவி நோம்பு விட்டு பெண்ணா கொண்டாடுது, வெட்டல் போகலாம் சாப்பிடுறாங்க. என்னமா ஒரு ஆள் கேட்டாரு, என்ன அப்படின்ட்டு. கணவர் நோம்பா இருக்கிறாரு, இல்ல சவுதியில பெற பார்த்தாச்சுங்க, நான் ஜாக்கு ஜமாத்துங்க, அதனால தான் நீ பெண்ணா கொண்டாடுறேன். கணவன் போய், என்னப்பா நீ பசியோட நோம்பா இருக்கிற, அங்க எல்லாம் வட்டல் போய் இதெல்லாம் சரியா இருக்குத, இல்லங்க நான் தௌஹீத் ஜமாத்துங்க, அடுத்த நான் நாளைக்கு தாங்க பெருநாள் கொண்டாடுவேன். சவுதியில பார்த்தா எனக்கு என்னங்க, என்ன இது வீடு